வணக்கம் பிள்ளைகள். பேதமையிலே நான் கூறின ஒரு இறுதி பகுதியிலே இந்த மையல் ஒருவன் கழித்தட்டல் பேத பெருஞ்செல்வ முற்ற கடை என்று வருகிறது. அதாவது பைத்தியக்காரன் ஒருவன் பித்து பிடித்தவன் பைத்தியக்காரன் கள் குடித்து மயங்கியது போல் ஆவான் என்ற ஒரு உவமை இருக்கிறது. அதே போல இன்னொரு உவமை இருக்கின்றது. ஒரு அறிஞர்கள் இருக்கிற சபையிலே பேதையானவன் ஒருவன் நுழைவானாக இருந்தால் அச்செயல் கலாக்கால் பள்ளியில் வைத்தட்டால் கழுவாத காலை படுக்கையிலே மிதித்ததை போல என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட அணிகளில் நீங்கள் கூடுதலாக விளக்கக்கூடியதாக இருங்கள். அடுத்ததாக எதிர்நல்ல சினிமா என்ற பகுதிக்கு நாங்கள் நுழைவோம். எதிர்நல்ல சினிமாவில் ஏன் சினிமா வளராமல் இருக்கிறது? நாடகத்தன்மை அல்லது நாடகத்தன்மை என்றால் என்ன என்பதை விளக்க வேண்டும் ஒரு வினா. இரண்டாவது, சினிமாவின் பிரதானமான பண்புகள், அதனுடைய இலட்சணம், அது சினிமா மொழி, அதற்கு மூன்றுக்கும் உதாரணம் கூற வேண்டும். காட்சி படிமம், படத்தொகுப்பு, ஒலி, இவற்றுக்கான உதாரணங்களை திரைப்படங்களில் இருந்து நீங்கள் எடுத்து அதில் காட்டிய உதாரணங்களில் இருந்து எடுத்து விளக்குதல் வேண்டும். அதேபோல சினிமா மொழியை வளப்படுத்துவதற்குரிய விடயங்கள்